பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரகாசமான நேரத்துக்காக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் உங்களை நிரப்புவாராக. நான் வேதத்தில் வாசிக்கிறோம் 90வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாங்கள் இந்த வாழ்நாளெல்லாம் களிகொண்டு மகிழும்படி காலையிலே கிருபையினாலே திருப்தியாக்கும். ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நாங்கள் தேவன் தந்த வாழ்நாளிலே திருப்தியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் காலைதோறும் கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்றது காலைதோறுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நோய் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், போராட்டங்கள் இல்லாமல், அப்படியே வியாதிகள் விளைவிலங்க போராட்டங்கள் வந்தாலும் தாங்கி இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு கர்த்தருடைய கிருபை அவசியம் தேவைப்படுகிறது. இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவரும் காலையிலே எழுந்து கர்த்தரை தேடும் பொழுது அவருடைய கிருபையினாலே நம்மை திருப்தியாக்கி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். இந்த புதிய நாளிலேயும் கர்த்தரை தேடக்கூடிய ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி ஆசீர்வாதமாய் தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே காலையிலே தேடக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த கிருபையினாலே திருப்தியாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அது குறைவெல்லாம் நிறைவாக்கி அவர்களை திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறோம். அவர்களை மகிழ்ச்சியாக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அதிகமான கிருபை கிடைப்பதாக அருமை இரட்சகர் இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.